காரிருளில் எங்கள் நேச கர்த்தராய் இருந்து எங்களுக்கு நல்லதொரு வெளிச்சம் தந்து அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட மக்களாகிய நாங்கள் எங்களுக்குள் ஒளி வந்தது போதும் என்று இருந்து விடாதபடிக்கு அந்த ஒளியை மற்றவர்கள் முன்பாக நாங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று பிரியப்படுகிற ஆண்டவரே, அந்த பிரியத்தை செயல்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களை நாங்கள் தயார் செய்வதற்கு இந்த அருளுரை எங்களுக்கு உதவி செய்யட்டும். இன்ப ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம் பிதாவே, ஆமென். திருச்சபை மக்களாக எழும்பி பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய மகிமை நம்மேல் உதித்திருப்பதினால் நாம் நமக்குள் ஒளி பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்கின்ற மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை ரட்சிப்பின் அனுபவமாக நாம் பெற்றிருக்கின்றோம். உண்மைதானே? அந்த ரட்சிப்பின் அனுபவமாகிய உங்கள் ஒளி உங்களுக்குள் வந்திருப்பதினால் அந்த ரட்சிப்பின் அனுபவம் என்கிற அந்த ஒளியை உங்களுக்குள்ள மட்டும் வச்சு அப்படியே மூடி போட்டுறாதீங்க. அதை அடுத்தவர்களுக்கு பிரகாசிக்கத்தக்க விதமாய் கொஞ்சம் எழும்புங்கள், கொஞ்சம் வேலை செய்யுங்கள். திருச்சபை நம்மை கடவுளுக்குள்ளாக வளர்த்து எடுப்பதில் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்வதை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே வருகிற பொழுது இந்த நாள் நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைப்பு அப்படிங்கிறது அது குணமாக்கும் திருப்பணி. அதன் வாயிலாக நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுத்தருகிறது. அது என்ன குணமாக்குகிற ஒரு திருப்பணி அல்லது நலமாய் இருப்பதனுடைய ஒரு திருப்பணி அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இது நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 60வது அதிகாரம் 1 வசனம் நமக்கு சொல்லுகிற செய்தியின் ஆழத்தை கொஞ்சம் புரிந்து கொண்டவர்களாக நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அப்ப ஆண்டவரிடத்திலிருந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவரே அவர் தான் எனக்கு முதலுக்கு எல்லாமே, நான் முதன்மையானவைகளாக அவரை மட்டுமே தேடுவேன், அவருடைய ராஜ்யத்தை மட்டுமே தேடுவேன், நீதியை மட்டுமே தேடுவேன்னு நம்ம படித்தோம். அதன் பிறகு அவரே மெய்யான திராட்சை செடி, நாங்கள் கொடிகள், அவருக்குள்ள நாங்கள் நிலைத்திருக்கணும்னு படித்தோம். அப்படி அவருக்குள்ள நாங்கள் நிலைச்சு நிற்கிற பொழுது இதனிடம் பெரிதானவைகளை காண்பாய் எல்லாம் படித்தோம். இவ்வளவே படிச்சதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையின் நகர்வுகளின் ஒவ்வொரு படிக்கட்டுகள்லையும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற பொழுது அவர் காரியங்களை வாய்க்க செய்வார்னு படித்தோம். இவ்வளவையும் படிச்சதுடைய விளைவாக நமக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் என்கிற ஒரு ஒளி வந்திருக்கிறது. இந்த ஒளியை எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் முன்பாக நாம் என்ன செய்யணுமா? பிரகாசிக்கணும், ஒளிர வேண்டும். அதுதான் அனுபவம். அப்ப அப்படி நான் ஒளிர வேண்டிய தளங்கள் எது? நான் எங்கெல்லாம் அப்படி என்னுடைய ஒளியை நான் கொடுக்க வேண்டும்? என்னுடைய ஒளியின் பிரகாசம் எங்கெல்லாம் அப்ப பயன்பட வேண்டும் அப்படிங்கிறத குறித்து வாசிக்க கேட்ட வேத பகுதிகளினுடைய அடிப்படையிலிருந்து கொஞ்சம் தியானிக்க போகின்றோம். நம்முடைய மிஷனரிமார்கள் செய்த மிகப்பெரிய பணியில் ஒன்று எது அப்படின்னா குணமாக்குகிற ஒரு பணி. ஹாஸ்பிட்டல் உருவாக்கி கொடுத்து, மருத்துவ வசதிகளை உருவாக்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை உண்டாக்கினவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள். அவர்கள் துவக்கி வைத்த ஆரம்ப சுகாதார நிலையங்களாகட்டும், அவர்கள் துவக்கி வைத்த மருத்துவமனைகளாகட்டும், அவர்கள் செய்த செவிலியர்களுடைய பணிகளாகட்டும் இன்றைக்கு வரைக்கும் அது வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறதாக அமைகிறது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை கொடுக்கிறவர்களாக அவர்கள் ஒளி வீசினார்கள் என்பது உண்மை. அப்படி ஒளி வீசியதனுடைய விளைவு தான் 99 வருஷமா நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? அப்ப அந்த ஒளியை அவர்கள் வீசுவத வேதத்தின் அடிப்படையிலிருந்து எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகின்றோம். எடுத்துக்கொள்வோமே, வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதி, அது யாத்ராகமம் 4வது அதிகாரம். யாத்ராகமம் 4வது அதிகாரம். இந்த 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் சொல்லுகிற செய்தியை நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் மோசேகிட்ட பேசுறார்.
மோசேயே வாப்பா நான் உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் தரேன், உடனே கூட்டு போய் அந்த ஊர்ல போய் பேச வைக்கிறேன்னு சொல்றாரு. இவன் என்ன சொல்றான்? நான் பேச மாட்டேன், எனக்கு பேச தெரியாதுன்ட்டான். இப்ப எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாரு ஆண்டவர், அவனும் சரி பண்ற வரமே தெரியல. கடைசி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ரைட்டுப்பா, நீ என்ன செய்வ, திக்கித்தான் பேசுவ அப்படின்னு நீ எவ்வளவு சொன்னாலும் நீ சொல்லிட்டு ஒத்துக்கிட்ட, சரி இருக்கட்டும். உன் தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் நல்லா பேசுவான்னு எனக்கே தெரியும். அதனால நீ என்ன செஞ்சுக்க, அவன் என்ன செஞ்சுக்க, உன் கூட சேர்த்துக்க, அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. அவன் என்ன செஞ்சிருவான், போய் பேசுவான், நீ என்ன செஞ்சுக்க, அதை கரெக்டா பேசுறான்னு மட்டும் பார்த்துக்க. இப்படிதானே சொன்னாரு. அதான் ஆண்டவர் சொன்னாரு. இங்க இன்னைக்கு நம்ம இந்த வேத பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் செய்தி என்ன அப்படின்னா, குரலற்றவர்களுக்கு நீங்கள் குரலாயிருங்கள். குரலற்றவர்கள், உரிமை மறுக்கப்படுகிறவர்கள், பேச முடியாம இந்த சூழலில் சிக்கி தவிக்கிறவர்கள், பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதை குறித்து யோசிக்க முடியாதவர்களாய் இருப்பவர்கள், குரலற்றவர்களுக்கு நீங்கள் குரலாயிருங்கள். இந்த குரலற்றவர்களுக்கு குரலாயிருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உங்க ஆலயத்துல நிறைய விஷயங்களை நான் வியந்து பார்ப்பது உண்டு. நான் முதல்ல இந்த ஆலயத்துக்குள்ள 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயா வரும்பொழுது நான் வந்த பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த வசன ஸ்டிக்கர்கள் எல்லாம் ரொம்ப வியந்து பார்த்தேன். ரொம்ப அழகா வித்தியாசமான விஷயங்கள் எழுதியிருந்தது. அது மாதிரி உங்க ஆலயத்துல நான் வியந்து பார்த்த நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொன்னாலும் ரொம்ப வியந்து பார்த்ததுல ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர் ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? நான் உட்கார்ந்து பாருங்க, கோட் போட்டு, இவர் தான். குரலற்றவர்களுக்கு குரலாய் இருப்பதில் மிகப்பெரிய முன்னோடி அந்த சிறுவன். அவர் பார்த்தீங்கன்னா அவர் தங்கச்சி ரைட், இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, கழுத்தை பிடிச்சுக்குவாரு. சொல்றியா இல்லையா, கழுத்தை எல்லாம் பிடிச்சிட்டு இவர் பேசுறது நமக்கு மைக்ல கேட்கும் இல்லையா. நல்ல அருமையான ஒரு பணி இல்லையா, கரெக்ட், அப்படிதான் இருக்கணும். குரலற்றவர்களுக்கு நீங்கள் குரலாய் இருக்க வேண்டியது அவசியங்கள். குரலற்றவர்களின் குரலாய் இருப்பதுதான் நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் பிரகாசிப்பதனுடைய முதல் அடையாளம். ஆக குரலற்றவர்களுக்கு நீங்கள் குரலாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க ஆரோனின் அனுபவம். ஆனா குரலற்றவர்களுக்கு குரலாய் இருக்க வேண்டிய அதே சமயத்துல அவர்களை நம்ம டாமினேட் பண்ணிவிடவும் கூடாது. அது அதை விட முக்கியமான ஒரு விஷயம். இப்ப மோசேக்கு பேச்சு திக்குவாப்ல, அதனால அவர் என்ன செய்யறாரு, ஆரோனுக்கு கூட வச்சுக்கன்னு சொன்னார்ல. எங்கேயாவது பார்வோன் கிட்ட போய் ஆரோன் பேசினதா பதிவு இருக்கா? எங்கேயாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட போய் ஆரோன் தலைமை எடுத்து பேசின மாதிரி எங்கேயாவது வாசகம் இருக்கா? ஒரே ஒரு தடவை பேசினாரு, அதுவும் சிக்கலாய் போச்சு. அதுக்கு அது ஒரு பதிவு இருக்கட்டும். அது ஆரோன் மோசே இல்லாத செஞ்சாரு. ஓகே, ஆனா மோசே இருக்கும் பொழுது எல்லா இடத்துலையுமே மோசே பேசுவதற்கு அவருக்கு இவர் தூண்டுகோலாகவும் உதவி செய்கிறவராக மட்டுமே தான் காணப்பட்டார். அப்ப நீங்கள் குரலற்றவர்களாக இருங்கள். அந்த குரல் எப்படி இருக்கணும்னா, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அடையாளங்களை விட்டு செல்லுங்கள், காயங்களை அல்ல. மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வளருவதற்கு உயருவதற்கான அடையாளங்களை நீங்கள் இருங்கள், அணைத்து விடாதீர்கள். அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சரி, இரண்டாவது குறிப்பாக கொரிந்தியர் சபைக்கு பவுல் எழுதுகிற 2வது நிருபத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்வோமே. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்க்கலாம். அங்க பவுல் தனக்குள்ள வியாதியை குறித்து, தன்னுடைய இயலாமையை குறித்து, பலவீனங்களை குறித்து எல்லாம் சொல்லுகிறார். அதுல இருந்துதான் நீங்க இன்னைக்கு குழந்தைகள் எல்லாரும் ஒரு வசனம் சொன்னீங்க, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் இல்லையா அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால நான் என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த 2வது வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிற ஒரு செய்தி என்னன்னா, எல்லா மனிதர்களிடமும் ஏதோ ஒரு வகையில ஒரு தீர்க்க முடியாத குறைகள் இருக்கு. குறைகளோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், குறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், குறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், குறை உள்ளவர்களை குறைகளோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இவன் இப்படி இருக்கானே, அதனால இவனை நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒதுக்கியே வைக்கிறது எப்படி இருக்கு? அதோடு அவனை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லுவது எப்படி இருக்கு? அதுதான் ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற ஒரு தன்மை.
ஆண்டவருடைய பண்பு நலன்களை பிரதிபலிக்கின்ற ஒரு தன்மை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம வியாதிகள் பக்கமே பார்ப்போமே. ஒரு சில வியாதிகள் இன்னைக்கும் மருத்துவத்தினால் குணமடையாதவைகளாகத்தான் இருக்கிறது, குணப்படுத்த முடியாதவைகளாகத்தான் இருக்கிறது. அவைகளோடு வாழுகிற மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த பலவீனத்திலும் கடவுளின் பலன் என்னோடு கூட இருக்கிறது. அதுதான் வாழ்க்கை. கடவுளை என் மேய்ப்பரா நான் வச்சுட்டா என் வாழ்க்கை எப்பயுமே புல்லுள்ள இடம் மட்டும் நினைக்காதீங்க. பள்ளத்தாக்கும் வரும், மரண இருளும் வரும். ஆனா அந்த சமயத்திலும் பலவீனங்கள் வரும், தாழ்வுகள் வரும். அந்த சமயத்திலும் கோளும் தடியும் தேற்றிக்கொண்டே. அதுதாங்க எனக்கு அனுபவம். நான் 4 பேர் முன்னாடி உட்கார வைத்து அவமானப்படுத்தப்படலாம். 4 பேர் என்னைய மோசமா பேசின 4 பேர் முன்னாடி அவங்க கூட சேர்ந்து உட்கார்ந்த வேண்டிய சூழல் எனக்கு ஏற்படலாம். ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குங்க, அதே டேபிள்ல அவங்க அத்தனை பேர் முன்னாடி என் தலையில எண்ணெயால் அபிஷேகம் நடக்கும். அதுதாங்க. அது வரைக்கும் அந்த குறைகளோடு வாழ நான் பழகிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் வேதம் கற்றுத் தருகிற செய்தி. அப்ப குறைகள் உண்டு. இன்னைக்கு குறையே இல்லைங்கிற ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டதுனாலதான் பல நேரங்கள்ல அற்புத அடையாள பேச்சாளர்களை நம்ம இன்னைக்கு சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இன்னைக்கு அற்புத திருவிழான்னு போட்டா எவ்வளவு கூட்டம் வருது? வேத வாட ஆராய்ச்சி வகுப்புகள்னு பேர் போட்டா எவ்வளவு கூட்டம் வருது நமக்கே தெரியும் இல்லையா? சுகம், உடல் சுகம் ஆண்டவர் தருகிறார். ஒருவேளை தராமல் இருந்தாலும் அதோடு வாழுவதற்குரிய பலத்தை கடவுள் தருகிறார். அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கொள்ள வேண்டியதும் அவசியம். பவுல் அதைத்தான் எழுதி வைக்கிறார். எனக்குள்ள ஒரு முள் இருக்கிறது, அந்த முள்ளோடு தான் நான் வாழுகிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், முள்ளை நிறுத்தி எடுத்துருங்கன்னு. என் பலனும் கூட இருக்கும்னாரு. அதனால என்னுடைய முள்ளையும் நான் மேன்மையாக எடுத்துக்கொண்டு வாழ பழகி கொண்டேன். இந்த அனுபவம் நமக்குள் வேண்டும். இந்த அனுபவம் நமக்குள் வேண்டும். இந்த சூழலிலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அதுதான் என் வாழ்க்கையின் அனுபவம். 3ஆவதாக வாசிக்க கேட்ட வேத பகுதியான யோவான் எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் முதல் 7 வசனத்துல பிறவியிலிருந்து பார்வையற்றவனாய் இருந்த ஒரு மனுஷனை குறித்து பார்த்தோம் இல்லையா? பிறவியிலிருந்து பார்வை இல்லாத ஒரு நண்பன். அவன் பார்வை இல்லாதவனாக பிறந்தது யாருடைய குற்றம் என்று அன்றைக்கு இருக்கிற மனிதர்களும் கேட்டார்கள். இன்றைய சமூகத்திலும் அப்படி கேட்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு மனிதன் பிறவையிலேயே உடல் கூறுகளில் குறைபாடுகளோடு பிறப்பது என்பது குற்றத்தினால் ஏற்படுவது அல்ல, கடவுளினுடைய மகிமை உண்டாகும்படிக்கு அப்படி அவன் பிறந்திருக்கின்றான். உடல்ல எல்லா வசதியும் சௌரியமா இருக்கிறவன் மட்டும்தான் இந்த பூமியில வாழுவதற்கு கடவுள் அனுப்பி வைக்கல. குறைகளோடு இருப்பவர்களையும் இந்த பூமியில் பல வருஷம் வாழ வைக்க கடவுளால் முடியும் என்பதை காட்டுவதற்குரிய சாட்சிகளாகத்தான் அவர்களையும் இந்த சமுதாயத்தில் கடவுள் வைத்திருக்கிறார். இந்த பார்வையில் பார்க்க பழகுங்கள். இந்த பார்வையில் பார்க்க பழகுங்கள். இந்த வேத பகுதி நமக்கு 7வது வசனத்தோட கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த அதிகாரத்தை முழுசு படிச்சுட்டு போனீங்கன்னா அவன் பிறவிலிருந்து பார்வையில்லாதவன். அப்பெல்லாம் அவன் ஒருவேளை கண்டுக்கல. பார்வை வந்த உடனேயும் உனக்கு யாரு கண்டு கொடுத்தது, அது இன்னைக்கு யாரு கொடுத்தது, உடனே அவனுக்கு அவன் மேல ஒரு விசாரணை கமிஷன், உடனே அவன் தாய் தகப்பனுக்கு கூப்பிட்டு ஒரு என்கொயரி. தாய் தகப்பன் கூட ராயனுக்கு பயந்ததினால் எங்களுக்கு தெரியாதுங்க, அவன் 18 வயசுக்கு மேல ஆயிட்டான், அவனையே கேட்டுக்கங்க என்று சொல்லுகிற சூழல். ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க அதைத்தான் அங்க முக்கியமா வாசிக்கணும். எடுத்துக்கோங்க, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 30 முதல் 34 வரை இருக்கிற வசனங்கள். இவ்வளவு ஆழமான ஒரு அருளுரைய இதுவரைக்கும் பார்வையே இல்லாத ஒருத்தன் கொடுத்திருக்காங்க. ஒரு மனுஷன் பாவியா இருந்தால் அவன் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? ஒருவன் ஆண்டவரிடம் இருந்து வராவிட்டால் அவன் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவரான அப்படின்னா அவர் அற்புதம் செய்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று அர்த்தம். அப்படின்னா குமாரனே கிறிஸ்து என்று பிரகடனப்படுத்துகிற பிரசங்கியாராக மாறி போகிறான்.
இந்த பார்வையற்ற நண்பன். அப்போ நம்முடைய குணமாக்குதல் என்பது கிறிஸ்துவை காண்பிப்பதாக இருக்க வேண்டும். நம்முடைய குணமாக்குதல் என்பது மனுஷ பெருமைகளை காட்டுவதல்ல. இந்த ஊழியக்காரருங்க ஜோம் பண்ணார்னா எல்லா வியாதியும் போயிடும் என்று நோட்டீஸ்ல கீழே குவாலிஃபிகேஷன் டைப் அடிக்கிறதுக்கு இல்ல, ஃப்ளெக்ஸ்ல அடிக்கிறதுக்கு இல்ல. ஆண்டவர் எந்த இடத்துலையுமே தன்னுடைய குணமாக்கும் வல்லமையை கமர்ஷியலைஸ் பண்ணல, வியாபாரமயமாக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அற்புதங்களையும் குணமாக்குதலையும் வியாபார பொருளாக மாற்றுகிற கிறிஸ்தவ பிரசங்கிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் நமக்கு அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் விரும்பி கேட்கப்படுகிறவையாகவும் மாறிவிடுகிறது என்போ இன்னைக்கு இருக்கிற கசப்பான உண்மை. ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஒருவன் குணம் பெற்றிருக்கிறான், அந்த குணம் பெற்றவன் அறிக்கை செய்வது எதை தெரியுமா? கிறிஸ்துவை. கிறிஸ்துவை. இந்த மேடைகள் ஒவ்வொரு பிரசங்கத்துக்காக வைக்கப்படுகிற ஒவ்வொரு இந்த மரபீடங்களிலும் கண்டிப்பாக எழுதி வைக்க வேண்டிய ஒரு வாசகம் இருக்குதுங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா உங்க மேடையில் அதை எழுதி வைக்கிறதுக்கு பாருங்கள். அது என்ன வாசகம் தெரியுமா? யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12:21. 1-2-1. யோவான் 12:21. இந்த மேடையில நின்று பேசுகிற மனிதர்களிடம் ஜனங்கள் எதிர்பார்ப்பது ஒன்னே ஒண்ணுதாங்க. அது என்ன தெரியுமா? ஐயரே, இயேசுவை காண விரும்புகிறோம் ஐயா. உங்கள் சொந்த கதையே இல்லை. நீங்க எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு போனீங்க, ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கிறதே இல்லை. நீங்க என்னென்ன தரிசனமெல்லாம் பார்த்தீங்கிறது இல்லை. வேதவசனங்களின் அடிப்படையில் நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். இதைதான் குணமாக்குதலினுடைய மைய கருத்து. பிரியமானவர்களே, குணமாக்குதலின் மைய கருத்து இதுதான். அப்ப இதை நான் இப்ப தெரிந்து கொண்டா மட்டும்தான், இந்த குணமாக்குகிற திருப்பணியை நான் கையில் எடுத்துக்கொண்டா மட்டும்தான் நான் உண்மையிலேயே சரியான முறையில் பிரகாசிக்கிறவனா இருக்க முடியும். என்னுடைய பிரகாசம் என்பது என்ன? 3 குறிப்புகளாக பார்த்தோம். குரலற்றவர்களுக்கு குரலாக இருப்பது, குறைகளோடு ஏற்றுக்கொள்வது, குமாரனை அடையாளப்படுத்துவது. அதுதாங்க குணமாக்குகிற திருப்பணி. இந்த திருப்பணியை மேற்கொள்வதுதான் உண்மையிலேயே பிரகாசிக்கின்ற ஒரு விஷயம். இப்படி ஒரு பிரகாசம் நமக்குள்ள இருக்கிற பொழுது மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். மத்தேயு 5:16 எடுத்துக்கோங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மறுபடியும் சொல்லுவோமா? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவை உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க. இந்த பிரகாசம் இருக்கிற பொழுது உண்மையிலேயே நாம் குணமாக்குகிற திருப்பணியை செய்கிறோம் என்று. அப்படிப்பட்ட திருப்பணியை செய்வதற்கு கண்களை மூடி நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? நல்ல தகப்பனே, நாங்கள் நல்லவர்களாய் மாற வேண்டும் என்று பிரியப்படுகிறவரே, எங்கள் வாழ்க்கையில் குணமாக்குகிற திருப்பணியை நாங்கள் செய்கிறவர்களாய், ஒருவேளை உடல் சுகவீனம், உள்ளத்தில் சுகவீனம், ஆவியில் சுகவீனமாய் இருப்பவர்களுக்கு, அப்படிப்பட்ட குரலற்றவர்களாய் இருப்பவர்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்கத்தக்க விதமாய், அவர்களை தூக்கி விடுவதற்கு நாங்கள் குரல் கொடுக்கத்தக்க விதமாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க எங்களுக்கு சொல்லித்தாரோம். எங்கள் வாழ்க்கையில் குறைகள் உண்டு, பாவங்கள் உண்டு, அவைகளோடுதான் எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். நாங்களும் மற்றவர்களை குறைகளோடு ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு சொல்லித்தாரோம். ஆம் தகப்பனே, நாங்கள் எங்கள் பிரதாபங்களை காட்டுபவர்களாய் அல்ல, குமாரனை அடையாளப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு சொல்லித்தார். இவர்களை நாங்கள் செய்கிற பொழுது
இந்த நலமளிக்கும் திருப்பணியை நாங்கள் நன்முறையில் செய்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொல்லி இருக்கிறீரே. இதற்காகத்தானே கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் உதித்து இருக்கிறது. நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் சரியான முறையில் பிரகாசிக்க எழும்ப எங்களுக்கே ஏவியர்களும் இப்பரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம் பிதாவே. ஆமென். ஆமென்.